இந்த தயவு ஒரு மனுஷனை சந்திச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, மூணாவது, he will arise above everyone. தன்னை போன்றவர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த தயவு நம்ம எல்லாருக்குமே வேத புத்தகத்தில் தெரியும். ஆனா ஒரே வசனம், இந்த மூன்றுக்குமே ஒரே சங்கீத வசனங்களை தான் அடையாளமா நான் எடுத்திருக்கிறேன். சங்கீதம் 89, 89, 17 அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். அவர் தயவு நம்மேலே, பாடலாமா? பாடி அப்படியே நம்ம வாசிக்கலாம். நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. வாசிக்கலாமா இப்ப அந்த வசனத்தை? வாசிங்க சிஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மூன்றாவது தயவு எப்படிப்பட்ட தயவு தெரியுமா? இது உங்க கொம்பை உயர்த்துற தயவு. அல்லேலூயா. This favor, இந்த ஃபேவர் ஒரு மனுஷனை சந்திச்சா, இந்த ஃபேவர் அந்த மனுஷனை கொண்டு போய் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க கொண்டு போய் 8th ஃப்ளோர்ல நிறுத்திடும். அல்லேலூயா. சுத்தி இருக்க கிட்டல கேள்வி கேட்காது. இந்த ஃபேவர் வரும், கையை பிடிச்சு தூக்கி கொண்டு போய் நிறுத்திடும். உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உன் பேக்ரவுண்ட் என்ன, என்ன படிச்சிருக்கிற, என்ன பட்டம் வாங்கியிருக்கிற, உனக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, பேச தெரியுமா, இது எதையுமே இந்த ஃபேவர் கேட்காது. இந்த ஃபேவர் ஒரு மனுஷனை சந்திச்சா கைப்பிடிச்சு கொண்டு போய் உயரத்துல நிறுத்தி விட்டு கர்த்தர் நம்மை அழகு பார்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. முதல் ஃபேவர் காமன் ஃபேவர். இரண்டாவது ஃபேவர் ரிவார்ட், ரிவார்ட். ஆனா இந்த மூணாவது ஃபேவர் பெற்றுக்கொள்ள நான் என்ன சிஸ்டர் பண்ணணும்? அந்த ரெண்டாவது ஃபேவரை பெற்றுக்கொள்ள நீங்க ஜெபிச்சா உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் உண்மையா இருந்தா, அப்படி இப்படி இருந்தா அக்செப்ட். ஆனா இந்த மூணாவது ஃபேவரை பெற்றுக்கொள்றது எப்படி? ஹவு கேன் ஐ கெட் திஸ் ஃபேவர்? இந்த ஃபேவரை பெற்றுக்கொள்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். ஒரு பாட்டுல சொல்லட்டுமா? இந்த ஃபேவர் ஒருத்தரை கர்த்தர் கைப்பிடிச்சு, உங்களுக்கு ஆசையா இருக்கு அது கேட்கும் போது, அவருடைய தயவுனால என் கொம்பு உயரும். இதுக்கு என்ன ரகசியம்? எப்படி உயரது? எப்படி உயரத்துல போய் நிக்கிறது? எப்படி, இது என்ன ரகசியம் அப்படின்னா ஃபாதர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப சிம்பிள். ஆசையெல்லாம் நீர்தானையா. அந்த மனுஷன் கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அந்த மனுஷன் சொல்லுவான், எனக்கு என் சொந்தத்துக்கு முன்னாடி என் தலை அப்படியே நிக்கணும் உயர்ந்து, நான் அப்படியே காலரை தூக்கிட்டு நடக்கணுமாக்கும். அப்படிலாம் கேட்க மாட்டான். உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், ஆசையெல்லாம் நீங்க தானையா. அந்த மனுஷனுக்கு உயர்வு மேல ஆசை இல்ல, பணத்து மேல ஆசை இல்ல, கனத்து மேல ஆசை இல்ல. அந்த மனுஷனை தான் கர்த்தர் கைப்பிடிச்சு கொண்டு போய் நிக்க வச்சிருவார். அல்லேலூயா.